சூப்பர் 8 சுற்றின் முதல் நாளிலேயே அதிர்ச்சி தோல்வி. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து திடீரென வெளியேறியது பாகிஸ்தான் அணி. மைதானத்தில் கதறி அழுத பாகிஸ்தான் வீரர்கள். கரையாத மனதையும் கரைய வைத்த அந்த ஒரு காட்சி. அதாவது, நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது முதல் சுற்றை முடித்துவிட்டு அடுத்த சுற்றுக்கு சென்றுள்ளது. முதல் சுற்றான குரூப் சுற்றுகளில் அனைத்து போட்டிகளும் முடிவடைந்துவிட்டது. அதன்படி அடுத்த சுற்றான சூப்பர் 8 சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் சென்றுள்ளது என்று பார்த்தால், இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா போன்ற அணிகள் குரூப் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் இப்படியாக குரூப் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற அணிகள் இன்று முதல் குரூப் 8 சுற்றுக்கான போட்டிகளில் களமிறங்கியது. அதிலும் இந்த குரூப் 8 சுற்றை பொறுத்தவரையில் குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குரூப்பிலும் 4 அணிகளாக பிரிந்து விளையாடுகிறது. அப்படி பார்த்தால் முதலாவது குரூப்பில் ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா போன்ற அணிகளும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவது குரூப்பில் நியூசிலாந்து, இங்கிலாந்து, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற அணிகளும் பங்கேற்றிருக்கிறது. இதில் இந்த குரூப் 8 சுற்றுகள் முடிந்த பின் ஒவ்வொரு குரூப்பிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த முறையில்தான் இந்த குரூப் 8 சுற்றுக்கான போட்டிகள் தொடங்கியது. அப்படி தொடங்கிய இன்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே பயங்கர அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஆமாங்க, இந்த குரூப் 8 சுற்றின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது பாகிஸ்தான், நியூசிலாந்து நாட்டு ரசிகர்களை தாண்டி இந்திய ரசிகர்களுக்கும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம், இந்த சுற்றில், அதாவது இந்த சூப்பர் 8 சுற்றில் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக 3 வெற்றிகளை பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும். அப்படி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றால்தான் இந்திய அணியுடன் இதே உலகக்கோப்பை தொடரில் இன்னொரு முறை மோத முடியும். ஆகவேதான் கண்டிப்பாக எப்படியாவது பாகிஸ்தான் அணி இந்த குரூப் 8 சுற்றில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அத்தகைய பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு நன்றாகவே விளையாடியிருந்தனர். அதுவும் கடந்த போட்டியான நமீபியா அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி எப்படி விளையாடியதோ கிட்டத்தட்ட அதே போலத்தான் இந்த போட்டியிலும் விளையாடியது என்று சொல்லலாம். அதற்கு காரணம், இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஃபர்கான் என்ற ஓப்பனிங் பேட்ஸ்மேனும், அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா என்பவரும், அதனைத் தொடர்ந்து சதாப் கானும் சேர்ந்து சூப்பராகவே விளையாடியிருந்தனர். இவர்களின் ஆட்டம்தான் பாகிஸ்தான் அணிக்கு இந்த போட்டியில் பலமாக மாறியது. இதில் ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேன் மட்டுமே 75 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சல்மான் ஆகா 41 ரன்களும், சதாப் கான் 32 ரன்களும் குவித்திருந்தனர். மற்றபடி பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கவில்லை. அதே சமயம் கடைசி சில ஓவர்களில் பாகிஸ்தான் அணியால் எதிர்பார்த்த ரன்களை குவிக்க முடியவில்லை. கடைசி நேரத்தில் நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சு என்பது சிறப்பாகவே இருந்தது. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு பாகிஸ்தான் அணி 171 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இந்த ஒரு ஸ்கோர் என்பது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் மிக மிக நல்ல ஸ்கோர் தான். அதற்கு காரணம், பாகிஸ்தான் அணி பந்து வீச்சுக்கு பேர் போன அணி. ஆகவே 171 ரன்கள் என்பது பாகிஸ்தான் அணிக்கு போதுமான ரன்கள் தான். அந்த ஒரு நினைப்பில்தான் பாகிஸ்தான் அணி பந்து வீச்சில் களமிறங்கியது. ஆனால் நியூசிலாந்து அணியின் ஓப்பனிங் இறங்கிய டிம் செஃபர்ட் என்ற பேட்ஸ்மேனும் ஃபின் ஆலன் என்ற பேட்ஸ்மேனும் சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர். இதனால் பவர் பிளே ஓவரான முதல் 6 ஓவரிலேயே நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட விக்கெட் ஏதும் இழப்பின்றி 68 ரன்கள் வரை தொட்டுவிட்டது. ஆகவே இந்த இடத்தில்தான் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. பவர் பிளே ஓவர்களில் குறைந்தபட்சம் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தால் கூட பாகிஸ்தானுக்கு கை கொடுத்திருக்கும். ஆனால் விக்கெட்டுகள் ஏதும் எடுக்காமல் இருந்ததால் பவர் பிளே ஓவருக்கு பிறகும் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியான அதிரடியை வெளிப்படுத்தினர். அதுவும் நம்முடைய சிஎஸ்கே வீரர் ரச்சின் ரவீந்திரா தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக மாறியிருந்தார். அதற்கு காரணம்,
நியூசிலாந்து அணியில் சமீப காலமாக நட்சத்திர வீரராக உருவெடுத்து வரும் இந்த ரச்சின் ரவீந்திரா இந்த போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனாலும் கூட கடைசி வரை தனி ஆளாக நின்று பாகிஸ்தான் அணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார். இதன் காரணமாக மிகப்பெரிய கடினமான இலக்காக பார்க்கப்பட்ட இந்த ஒரு இலக்கை வெறும் 19 ஓவர்களிலேயே சேசிங் செய்து இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றி மூலமாக கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது என்பது உறுதியாகிவிட்டது. அதற்கு காரணம், இந்த தொடரில் இனிமேல் பாகிஸ்தான் அணிக்கு 2 போட்டிகள் தான் மீதமிருக்கிறது. அந்த 2 போட்டிகளிலும் கட்டாயம் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றாலும் கூட அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் இதில் பாகிஸ்தான் அணிக்கு இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக மிக மிக குறைந்த சதவீதம் அளவில்தான் வெற்றி சதவீதத்தை வைத்திருக்கிறது. அதுவும் பாகிஸ்தானின் சொந்த மைதானமாக கருதப்படும் துபாய் போன்ற மைதானங்களில் விளையாடும் போதுதான் இங்கிலாந்து அணியை ஏதாவது ஒரு சில போட்டிகளில் பாகிஸ்தான் அணி வீழ்த்தியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியா, இலங்கை போன்ற மைதானங்களில் இங்கிலாந்து அணியை பாகிஸ்தான் அணியால் வீழ்த்தவே முடியாது என்பதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம். அதேபோல இலங்கை அணியும் அதன் சொந்த மண்ணில் வைத்து பாகிஸ்தான் அணியால் அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது. குறிப்பாக இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இலங்கை அணி விஸ்வரூபமாக விளையாடி வருகிறது. ஆஸ்திரேலியா போன்ற அணியவே அசால்ட்டாக ஊதி தள்ளி இருந்தது இலங்கை அணி. அப்படி இருக்கும்போது பலம் வாய்ந்த இலங்கை அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய சவால் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அடுத்து நடைபெற இருக்கும் 2 போட்டிகளிலும், அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலும் இலங்கைக்கு எதிரான போட்டியிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. இதனால் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் தோற்றபோதே கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறி விட்டது என்பதை பாகிஸ்தான் வீரர்களே உணர்ந்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் வீரர்கள் பலரும் மைதானத்தில் கண் கலங்கி அழுததையும் பார்க்க முடிந்தது. அதுவும் இந்த வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு கண் கலங்கிய பாகிஸ்தான் வீரர்களை பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய சோகமாகவே இருந்தது. அதாவது இப்படி நடைபெற்ற வார்ம் அப் மேட்சிலேயே தோல்வியடைந்து கண்கலங்கி இருக்கும் பாகிஸ்தான் வீரர்களின் நிலைமையை பார்க்கும்போது இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரூப் 8 சுற்றின் 2வது குரூப்பில் இன்று முதல் விளையாட இருக்கும் பாகிஸ்தான் அணி தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.